ஹலோ எவ்ரி ஒன், ஹவ் ஆர் யூ? வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ ஃபார்மட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்னோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் பிரதீப் குமார் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. பிரதீப் டாக்டர் எப்படிப்பட்ட டாக்டர்னா, தமிழ்நாட்டில் ஜெனட்டிக், அதாவது மரபணு சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் பார்த்திங்கன்னா 1-2 பேர் தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒரு வெல் ட்ரெயின்ட், ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஜெனட்டிக் எக்ஸ்பர்ட். வெல்கம் டாக்டர் பிரதீப். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டாக்டர் பிரதீப்பை ஏன் நம்ம சேனலில் கூப்பிட்ருக்கோன்னா, ஜெனட்டிக் டெஸ்டிங் வந்து நம்ம ரொம்ப காமனாக குழந்தைங்களுக்கான நரம்பியல் ப்ராப்ளங்களில் ரொம்ப காமனாக பண்ணுறோம். இன்ஃபேக்ட் மோர் தென் 50% நம்ம பார்க்கக்கூடிய கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் கண்டிஷன்ஸாக இருக்குது. ஸோ நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். பட் ஜெனட்டிக் டெஸ்டிங் சம்மந்தமாக பேரண்ட்ஸ்க்கு பல வகையான கேள்விகள், குழப்பங்கள், சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலம் ஒரு ஜெனட்டிக் எக்ஸ்பர்ட்டோட வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாங்கிறது என்னோட மெயின் ரீசன். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் அவர் இன்டர்வியூ. ஸோ டாக்டர் பிரதீப், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேசிக் கொஷின், பேரண்ட்ஸ்ட்டை வந்து நாங்கள் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணுமா, இது ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அவங்க முதல்ல கேட்குற கேள்வி, ஜெனட்டிக் டெஸ்டிங்னா என்ன சார்? ஏன்னா எம்ஆர்ஐ, சிடிலாம் எல்லாருக்கும் பொதுவாக தெரியுது. பட் ஜெனட்டிக் டெஸ்டிங் சொல்லும்போது ஒரு ரொம்ப நியூவாக இருக்குது. ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங்னா என்ன? தேங்க்ஸ் டாக்டர் ரஞ்சித், எனக்கு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ ரொம்ப வேல்யூபிள் கொஷின் இது. ஜெனட்டிக்ஸ்னால் பேசிக்காக என்ன அப்படின்னு தெரிஞ்சோன்னா எதனால் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம்ஸ் இதுதான் நம்ம உடம்பை, நம்ம உறுப்புகளை சரியான விதத்தில் உருவாக்குது, அதே சமயத்தில் வேலை செய்யவும் வைக்குது. ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அது குரோமோசோம்ஸ் எல்லாம் சேர்ந்ததுனால உருவாகுது. அந்த குரோமோசோம்ஸ்க்கு உள்ள 23,000 and odd சிங்கிள் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குரோமோசோம்ஸ் எல்லாம் பில்டிங் பிளாக்ஸ்னு வச்சுட்டிங்கன்னா உள்ள கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கிறது தான் ஜீன்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குழந்தையோட உறுப்புகள் வளர்ச்சிக்கும் குழந்தையோட உறுப்புகள் ஃபங்க்ஷனிங்க்கும் செயல்படுறதுக்கும் ரொம்ப முக்கியமான சிக்னல்ஸை இந்த ஜீன்ஸ் தான் தருது. நீங்கள் ஒரு குழந்தைய எவாலுவேட் பண்ணுறப்போ ஒரு பாயிண்டில் இல்லை இது ஏதோ பிறவிலேயே வந்த ஒரு மரபணு கோளாறு மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த நேரத்தில் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுற டெஸ்ட் தான் ஜெனட்டிக் டெஸ்டிங். இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் இந்த குரோமோசோம்ஸ் நல்லா இருக்கா, ஜீன்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ ஒரு தெளிவான ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங்னா நம்ம ஜீன்ஸை பற்றி பார்க்குறது, மரபணு சம்மந்தப்பட்ட டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜீன்னா என்ன, பொதுவாக மரபணுனா என்ன பேசிக் லெவலில்? ஸோ ஒரு அம்மா அப்பா அவங்கள்ட்ட இருந்து முட்டையும் விந்தனும் சேருது. அது ரெண்டும் சேர்றப்போ 23 ஜோடி குரோமோசோம்ஸ் உள்ளே போகுது. 46 குரோமோசோம்ஸ் இங்கே இருக்கும். அதுக்குள்ள சின்ன மரபணுக்கள் அப்படிங்கிற சிங்கிள் ஜீன்ஸ் இருக்கும். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, அது உடம்புக்கு சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மூலமாக தான் உடம்புல இருக்கிற செல்ஸ் மல்டிப்ளை ஆகும். அந்த செல்ஸ் மல்டிப்ளை ஆகிறது மட்டும் கிடையாது, அந்த செல்ஸ் எல்லாம் மல்டிப்ளை உருவானதுக்கப்புறம் இந்த உறுப்புகள் லைஃப் லாங் சரியாக இயங்குறதுக்கும் அந்த ஜீன்ஸ் ப்ராப்பராக சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த உடம்பை உருவாக்குறது, மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே ஜீன்ஸ்னால தான் நடக்குது. ஓகே, ஸோ ஜீன்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு. ஓகே, நான் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ப்ராப்ளத்துக்கு வரலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இம்மிடியட்டாக சில பேரண்ட்ஸோட மைண்ட்ஸில் என்ன தாட் ப்ராசஸ் வருதுன்னா, எங்கள் ஃபேமிலி இது வரைக்கும் யாருக்குமே இல்லை, இது வரைக்கும் அப்படி எங்கள் பரம்பரையிலே இல்லை, ஸோ இது எப்படி ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இம்மிடியட்டாக வருது. ஸோ how do we explain that? ஒரு ஃபேமிலி எங்கள்கிட்ட வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்களுடைய எவாலுவேஷனே அவங்களுடைய ஃபேமிலி பெடிகிரியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதாவது அவங்களுடைய 3 தலைமுறைகளில் என்னென்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபேமிலி பெடிகிரியாக நாங்கள் வரைவோம். அதில் எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபேமிலி பெடிகிரிஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணதில் நிறையா ரிசர்ச்சஸில் எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, 80% ஆஃப் த ஃபேமிலிஸில் இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரியே இல்லை. இதுக்கு காரணம், பல ஃபேமிலிஸில் பல தலைமுறைகள் முன்னாடி ஏதாவது நடந்திருக்கலாம், அல்லது இந்த தலைமுறையிலிருந்து ஒரு மரபணு பிரச்சனை தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம். சில சமயங்களில் சைலண்ட்டாக இருந்து ஒரு மரபணு வெளிப்பாடு வரலாம். இந்த மாதிரி பல காரணங்களால் நடக்கிறதுனால ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி இல்லை அப்படிங்கிறதுனாலயே எங்களுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ ஃபேமிலியில் யாருக்காச்சும் இருந்தால் தான் ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ யா, தட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட். இன்னொரு ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ரெண்டாவது குழந்தைக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் சஸ்பெக்ட் பண்ணுறோம்.
ஸோ மொதல் குழந்தை நல்லா தானே சார் இருக்குது, எங்கள் மாமனாரோ மாமியாரோ அதான் உங்கள் குழந்தை நல்லா இருக்கு, ஏன் ஜெனட்டிக் டெஸ்டிங்னு சொல்கிற அப்படின்னு சொன்னாங்க. நான் ரீசெண்டாக ஒரு பெரிஃபரல் விசிட்டில் ஒரு ஃபேமிலி பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு சைல்டு ஜெனட்டிக் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தே நோ இட் இஸ். செகண்ட் சைல்டு வந்து நார்மல். அதனால அவங்க தேர்ட் சைல்டுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதை பற்றி திங்க் பண்ணாமல் விட்டாங்க. ஏன்னா செகண்ட் சைல்டு நார்மலாக வந்துருச்சுன்னா இனி வராது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏதாச்சும் ஒரு சைல்டு அஃபெக்டாக இருந்தால் தான் ஜெனட்டிக் டெஸ்டிங் ஒர்க் பண்ணணுமா, இல்லை அதை எப்படி டீல் பண்ணுறது? ஏதோ ஒரு குழந்தை ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளமோட இருந்துருச்சுனாவே அவங்களுக்குரிய அந்த ஜெனட்டிக் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த ஜீனை கண்டுபிடிச்சிட்டாலே இந்த ஜெனட்டிக் இஷ்யூவோட பிஹேவியர், ஆட்டோசோமல் டாமினண்டா, ஆட்டோசோமல் ரெசிசிவா, எக்ஸ் லிங்க்டா, இது என்ன மாதிரி பிஹேவியரில் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுலேயே நமக்கு அந்த க்ளூவும் கிடைச்சிடும், இது திரும்ப வர்றதுக்கு எவ்வளோ சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன ஆட்டோசோமல் டாமினண்டா இருந்ததுன்னா 50% தான் திரும்ப வர்றதுக்குரிய வாய்ப்புகள். அது பியூர்லி லைக் டாஸிங் அ காயின், ஹெட்ஸ் விழுகலாம், டெய்ல்ஸ் விழலாம். ஒரு தடவை ஹெட்ஸ் விழுந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தடவையுமே ஹெட்ஸ் விழணும்னு அவசியம் கிடையாது, அடுத்த தடவை டெய்ல்ஸ் விழலாம். ஸோ இது பியூர்லி பேஸ்ட் ஆன் எ சான்ஸ். ஸோ ஒரு தடவை குழந்தைக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அடுத்த குழந்தை நல்ல குழந்தைய பிறக்கிறதுக்கு 50% அந்த ஆட்டோசோமல் டாமினன்ட் குரூப்புக்கே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு ரெக்கரன்ஸ் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. அதனால ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்துட்டா அது 100% அடுத்த குழந்தைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்துட்டா அதுக்கு அடுத்த குழந்தை நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்குரிய எக்ஸாக்ட் கிளாரிட்டி இவங்களுடைய ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆகலை நல்லா இருக்குங்கிறதுக்காகவே அடுத்த குழந்தைக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் தேவையில்லை, பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ சஸ்பெக்ட் பண்ணால் தேவைப்படும். ஓகே, ஸோ கம்மிங் டு வெரி பேசிக் ப்ராக்டிக்கல் பாயிண்ட். ஸோ நான் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சில பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்துடுறாங்க. ஒரு பயாப்சி மாதிரி இருக்கும், பெரிய லெவல், பேபிக்கு பெயின் இருக்கும், நம்ம ஏதோ ப்ரொசீஜர் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் என்ன பண்ணுறோம், என்ன நடக்குது? ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா சாதாரணமாக எல்லா டெஸ்ட்டுக்கும் எடுக்கிற மாதிரி ஒரு 2 to 3 ml பிளட் எடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, சிம்பிள். அந்த பிளட்டை எடுத்து அதுலேருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம என்ன டெஸ்ட் சொல்கிறோமோ அந்த டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணி லேப்ஸில் ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு அவுட் பேஷண்ட்டாக எல்லாருமே போய் கொடுக்குற சாதாரண ஒரு பிளட் டெஸ்ட் மாதிரி தான் இதுக்கு பிளட் எடுப்போம். சில நேரங்களில் அந்த அம்மா கருவுட்டுருக்காங்க, வயிற்றுக்குள்ள இருக்கிற கருவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணணும். அந்த நேரங்களில் பனிக்கூட நீர் எடுக்கிறதோ நஞ்சுக்கொடி டெஸ்டிங் எடுக்கிறதோ பண்ணுறது உண்டு. ஃபேமிலியில் ஒரு குழந்தை பிறந்தாங்க, பிரச்சனையினால இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு எந்த டிஷ்யூமே இல்லை அப்படின்னா சில சமயங்களில் ட்ரைடு அம்பிளிக்கல் கார்ட்லேருந்து கூட மரபணுவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது உண்டு. இதெல்லாம் ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ். ஆனால் சாதாரணமாக நம்மளுடைய அவுட் பேஷண்ட் ப்ராக்டிஸில் ஒரு குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா சாம்பிள் எடுத்து வச்சுருக்கோம், இல்லை ஒரு லேபில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், அது மாதிரி பண்ணலாமா? லைக் இட் இஸ் ஸ்டேபிள், இஸ் இட் ஸ்டேபிள்? பிளட் உடனே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்கணுமா, இல்லை ஒரு 2-3 days எதுவும் வெயிட் பண்ணலாமா? யூஸ்வலி ஒரு பிளட் எடுத்துட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 to 3 daysக்குள்ள லேபுக்கு ரீச் ஆகிடுறது நல்லது. டிஎன்ஏவை அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அது ஒரு ஸ்டேபிள் மெட்டீரியல். ஸோ டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து எவ்வளோ வருஷங்கள் வேணாலும் நம்மளால் வச்சிருக்க முடியும். முக்கியமாக இது எந்த நேரத்தில் தேவைப்படும் அப்படின்னா திடீர்னு ஒரு குழந்தைக்கு மேஜராக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த குழந்தை வந்து ரொம்ப ஐசியூவில் சிக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு கையில் வசதிகளும் இல்லை அப்படின்னா மேபி அந்த குழந்தையோட கொஞ்சமாக பிளட் எடுத்து அந்த மரபணு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எப்போ அவங்களுக்கு முடியுமோ அவங்க ஜெனட்டிக் டெஸ்டிங்கிறத பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ல, ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பின்னால் எப்போ தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாக்ட்லி. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் காமனாக ஒரு இமீடியட்டாக அவங்க ரியாக்ஷன்னா ஜெனட்டிக்னா ஒரு ஹெரிடிட்ரி பரம்பரை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் அந்த டெஸ்ட் பண்ண போகிறோம், ஸோ பேரண்ட்ஸ்க்கா பேபிஸ்க்கா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் நியூராலஜிக்கல் கண்டிஷனுக்கு நம்ம ஆர்டர் பண்ணும்போது யாருக்கு சாம்பிள் எடுக்கணும்? ஃபைன், யார் அஃபெக்டடோ அவங்க தான் ஐடியல் பர்சன். ஜெனட்டிக் டெஸ்டிங் என்றைக்குமே டெஸ்டிங் ஆரம்பிக்கிறது அஃபெக்டட் பர்சனில் ஆரம்பித்தா தான் அது ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் அந்த குழந்தை இறந்துட்டா மறுபடியும் அவங்களோட டிஎன்ஏ நமக்கு கிடைக்கவே இல்லைன்னா மேபி நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அம்மா அப்பாவை தேடுறது. ஆனால் யார் அஃபெக்டடோ மேபி அவங்க ஃபேமிலியில் அவங்க பிரதரோட குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அது ஒரு கன்சர்னாக இவங்களுக்கு இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் எங்கே ஆரம்பிக்கணும்னா பிரதரோட குழந்தை அங்கேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே ரீசெக் பண்ணுறது தான் சரியானதாக இருக்கும். ஸோ அஃபெக்டட் பர்சன், அது அடல்ட்டோ சைல்டோ யாருக்கு சிம்டம்ஸ் இருக்கோ அவங்கள்லேருந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் ஆரம்பிங்க. புரியுது. ஸோ இப்போ என்னோட பேஷண்ட் ஒரு குழந்தை நியூராலஜிக்கல் ப்ராப்ளத்தோடு அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு தான். கண்டிப்பாக. ஸோ சில சமயத்தில் வந்து பேரண்ட்ஸ் வந்து எங்களோட சாம்பிளும் ஃப்யூச்சரில் எடுக்க வேண்டிய அவசியம் வருமோ, பேரண்டல் டெஸ்டிங் தேவைப்படுமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பேபிக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணும்போது நம்ம பேரண்டல்
என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்? எப்பயுமே டைம் இருந்துச்சு அப்படின்னா, சரி ஒரு குழந்தை இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர்னு உங்களுக்கு தெரியணும். அந்த குழந்தைக்கு ஜெனடிக் டெஸ்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை, அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த குழந்தையோட ஜெனடிக் டெஸ்டிங்கை எடுத்துட்டு அந்த ரிசல்ட்ஸோடு அவங்க எங்களை பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக அம்மா அப்பாவுக்கு நம்ம பொறுமையாக போகலாம். சில நேரங்களில் இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் ப்ரெக்னென்சி போயிட்டாங்க, அட்வான்ஸ்டு ஜெஸ்டேஷனில் இருக்காங்க, அதாவது உள்ள கரு வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இந்த குழந்தைக்குமே அவங்க டெஸ்ட் பண்ணி முடிக்கல அப்படின்னா எங்களுக்கு டைம் இருக்காது. இந்த குழந்தைக்கு பார்த்து முடிச்சு அப்புறம் அம்மா அப்பாவுக்கு பார்த்து அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்கிற கருவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்காதுங்கிறதுனால அந்த நேரத்தில் எல்லாருக்குமே ஒன்றா டெஸ்ட் போகிறது உண்டு. ஆனால் அதுவுமே ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணிவிட்டு எந்த டெஸ்ட் கரெக்டாக இருக்கும்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஜெனட்டிக் டெஸ்ட்டில் அட்வான்டேஜுக்கு முன்னாடி பல டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதோ எக்ஸோம்னு சொல்கிறாங்க, கேரியோடைப்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன டெஸ்ட் அது டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. பட் ஒரு பேரண்ட்டாக கேட்கும்போது என்ன டெஸ்ட் தான் நாங்கள் பண்ணணும்? ஸோ ஹவ் வில் வி ஆன்சர் தட் கொஸ்டின்? ஒரு டாக்டர் எவாலுவேட் பண்ணுறப்பவே இது எந்த குரூப் ஆஃப் ஜெனட்டிக் டிஸார்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். குழந்தையோட ப்ரெசன்டேஷன், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்களுக்கு இருக்கிற வெளிப்பாடுகள், எம்ஆர்ஐ ஃபைண்டிங்ஸ், நீங்களாம் எவாலுவேட் பண்ணுறப்ப எம்ஆர்ஐ ஃபைண்டிங்ஸ் பண்ணுவீங்க, இஎம்ஜி ஃபைண்டிங்ஸ், குழந்தைக்கு கூட பார்ப்போம். இஇஜி, குழந்தைக்கு என்னென்னலாம் ஃபைண்டிங்ஸ் இருக்குதுங்கிறத வச்சுட்டு நம்ம ஒரு மைண்டில் ஒரு முடிவுக்கு வருவோம். அதை பேஸ் பண்ணி தான் ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணுவோம். புரியுது. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணதால அட்வான்டேஜ் இருக்கா? ஏன் இவ்வளோ செலவு பண்ணி ஒரு டெஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணணும்? ஏன்னா நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா க்யூர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இஸ் இட் யூஸ்ஃபுல் டு அ ஜெனட்டிக் டெஸ்ட்? ஃபஸ்ட்டு என்ன ஒரு கண்டிஷனை அந்த குழந்தை அண்டர்கோ பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ட்ரீட்டிங் ஃபிசிஷியனாக நான் எதை தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த குழந்தைக்கு என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆஸ் அ ஃபேமிலி அவங்களுக்குமே எங்கள் குழந்தைக்கு என்ன தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஜெனட்டிக் அப்படின்னாவே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸே இல்லை, ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற அந்த காலம் இப்போ இல்லை. ஏன்னா இப்போ ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறப்போ இன்றைக்கு இருக்கிறத விட ஒரு மருந்தை கொடுத்து சரி பண்ண முடியலன்னா கூட இன்னைக்கு இருக்கிறத விட இந்த குழந்தைய இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு என்னென்னவெல்லாம் தெரப்பியூட்டிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு என்னால் கன்சிடர் பண்ண முடியும். அதே சமயத்தில் இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த குழந்தைக்கு வேற என்னென்னவெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், நான் என்னவெல்லாம் பண்ணி அதையெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்ற ஐடியாவும் எங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த டிஸார்டருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஜீன் தெரப்பி அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கையில் ஒரு ஜெனட்டிக் எவிடன்ஸ் வச்சுருந்தா நாளைக்கு எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு ஜீன் தெரப்பி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஃபேமிலிக்கு வரும், உடனடியாக நம்ம அதை அப்ளை பண்ணி எடுக்க முடியும். இது ரொம்ப 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 க்ரூஷியலான ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 51 இயர்ஸில் ஒருத்தருக்கு நான் SMA ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபிங்கிறது இப்போ நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு அவருக்கு நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். அவரை இன்னைக்கு என்னால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். அவர் கேட்டது ஒன்று தான், நான் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மேலே மோசமாயிடக்கூடாது, இது உங்களால் பண்ண முடியுமா? ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்த உடனே பெட்டராக இருக்கார். இந்த ஐடியா அவருக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தது அப்படின்னா இன்னும் பெட்டராக அவரை மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று, எந்த ஃபேமிலியில் இந்த மாதிரி ஜெனடிக் டிஸார்டர்ஸ் வந்துச்சுனாலும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது திரும்ப வரக்கூடிய டிஸார்டர் அப்படிங்கிறத ஃபேமிலி நினச்சிக்கணும். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த அம்மா அப்பாக்கே அடுத்த குழந்தை பிறக்கிறப்ப அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கலாம், அல்லது இவங்களுடைய கூட பிறந்தவங்க அவங்க குழந்தைக்கு போகிறாங்கன்னாலும் அவங்களுக்கு இந்த ரிஸ்க் இருக்கலாம். இந்த ஒரு ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி அடுத்த தலைமுறைக்கு அடுத்த குழந்தைக்கு வராமல் இருக்கணும்னாலும் இந்த ஜெனட்டிக் டிஸார்டரோட 100% ரிசல்ட்ஸ், ஜெனட்டிக் ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருந்து தான் அவங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க. டெஃபினட்டாக அதை அட்டம் பண்ணுறது பல விதமான இன்சைட்ஸை, பல ஐடியாஸை இந்த டிசீஸை பற்றி கொடுக்கும். அது டெஃபினட்டாக அந்த குழந்தைக்கு நல்லது தான் பண்ணும். ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறது எவ்வளோ முக்கியங்கிறத டாக்டர் பிரதீப் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ ஜெனட்டிக் டெஸ்டிங் ரிசல்ட் வந்துருச்சு, அதை பேரண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியாது சம்டைம்ஸ். ஸோ அவங்க ஆக்சுவலாக அதை எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? ரிசல்ட் கையில் வந்துச்சுன்னா ஹவு டு தே அப்ரோச் இட்? இப்போ ஜெனட்டிக் டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா ஃபேமிலிஸ் ஒன்று புரிஞ்சுக்கணும், இதுதான் அல்டிமேட் டெஸ்ட் அப்படி கிடையாது. நாம் இந்த குழந்தைக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஜெனட்டிக்ஸில் வைக்கிறோம். அந்த டெஸ்ட் ரிசல்ட் நார்மல்னு வரலாம் அல்லது அஃபெக்டட்னு வந்துடலாம். அஃபெக்டட்னு வந்துருச்சு, இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அந்த ஃபேமிலியோட யூனிக் ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்.
அதை வச்சுட்டு இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பிளான் பண்ணலாம். இந்த ஃபேமிலியில் ரெக்கரன்ஸ் ப்ரிவென்ஷன் நம்ம பிளான் பண்ண முடியும். எல்லாமே நம்ம கையில் வந்துடும். வி ஹாவ் அ ஹோல்ட் ஆஃப் த டிசீஸ். இதே சமயத்தில் அந்த ஜெனடிக் டெஸ்டிங் ரிசல்ட் நெகட்டிவ்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஜெனடிக்னு யோசித்தேன், இந்த டெஸ்ட்டில் ரிசல்ட் வரல, மேபி இந்த குழந்தைக்கு இன்னொரு லெவல் ஆஃப் டெஸ்டிங் தேவைப்படலாம். அப்போ அடுத்த லெவல் என்ன பெட்டர் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது நிறைய நாங்கள் பார்க்குறது ஒரு 30% ஆஃப் த ரிசல்ட்ஸ் வந்து வேரியன்ட் ஆஃப் அன்சர்டன் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு வருது. இந்த வேரியன்ட் ஆஃப் அன்சர்டன் சிக்னிஃபிகன்ஸ் பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அதை எடுத்துக்கிட்டு அதுதான் டயக்னோசிஸ் அப்படின்னு அப்ரோச் பண்ணுற பழக்கமும் இப்போ இருக்குது. அது கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. ஒரு வேரியன்ட் ஆஃப் அன்சர்டன் சிக்னிஃபிகன்ஸ் அந்த நேமே என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு டவுட்ஃபுல் ரிசல்ட். நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை தாண்டி வேற ஏதாவது டெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு தான் இதை வந்து நீங்கள் சிக்னிஃபிகண்ட்டாக எடுத்துக்கணும். ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பெண்டிங் இருக்குது அப்படின்னா இதை ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக எடுத்துக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த வேரியன்ட் ஆஃப் அன்சர்டன் சிக்னிஃபிகன்ஸ் டோட்டலாக குழந்தையோட கிளினிக்கல் பிக்சருக்கு மேட்சே ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் அந்த ரிசல்ட்டை எடுத்துக்க முடியாது. ஸோ பாசிட்டிவ், எஸ், யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பண்ணுங்க. நெகட்டிவ் தேவைன்னா அடுத்த லெவல் ஆஃப் டெஸ்டிங் போங்க. வேரியன்ட் ஆஃப் அன்சர்டன் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ரிசல்ட்ஸை படிக்க வேண்டியது அவசியம். ஸோ அதை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஜெனட்டிக் டாக்டர் அல்லது அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் லைக் பீடியாட்ரினாலஜிஸ்ட் கண்டிப்பாக அவங்க தான் இன்டர்பிரட் பண்ணணும். கண்டிப்பாக. ஓகே, ஸோ ப்ராப்ளி த லாஸ்ட் கொஷின், ஜெனட்டிக் கண்டிஷன்ஸுக்கு க்யூர் இருக்கா? ஹவு டு வி ஆன்சர் திஸ் கொஷின்? எல்லாருமே ஐடியல் கியூர் அப்படின்னு எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்போ ஒரு ஜீன் பழுதுபட்டு போச்சு, அந்த ஜீனை போய் எனக்கு அப்படியே கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஐடியல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய டிஸார்டர்ஸ்க்கு இல்லை. அதே சமயத்தில் இதுக்கு நிறைய ஹோப் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. CRISPR-Cas9 அப்படின்னு ஒரு டூல் எல்லாம் இப்போ சாஃப்ட்வேர் மாதிரி வந்துருச்சு. அதனால் ஜீனை எடிட் பண்ண முடியுது. நிறையா ஜெனடிக் டிஸார்டர்ஸ்க்கு அது கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னா, சரி இன்னைக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆனால் குழந்தைக்கு அந்த ஜெனடிக் டிஸார்டர் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் வர்றப்போ இந்த குழந்தை அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபிட்டான ஆளாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த குழந்தைய நம்ம ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் அந்த சப்போர்ட்டிவ் கேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, அவங்களுடைய டெவலப்மெண்ட்டில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷர்ஸ், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி மாதிரியான விஷயங்களை கொடுத்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுற வழிகளை பார்க்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மாத்திரையை போட்டோம் சரி பண்ணோம் அப்படின்னு இல்லை. பல நேரங்களில் சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது லாங் டேர்ம் அப்படிங்கிறதுனால ஃபேமிலிஸ் மலைக்கிறது உண்டு. மலைக்க வேண்டியது அவசியமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குழந்தை இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம நம்பிக்கையோட அந்த ட்ரீட்மெண்ட்டை, அந்த சப்போர்ட்டிவ் கேரை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் கிளியர் கட் ஜீன் தெரப்பி மாதிரி மெடிசன் வந்துச்சுன்னா அதை போட்டு அந்த குழந்தையை சரி பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் பொறுமையோட நம்பிக்கையோட இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணணும். ஷூர், தேங்க்யூ வெரி மச் டாக்டர் பிரதீப். ஸோ இப்போ நான் 30 செகண்ட்ஸ் தர போகிறேன் டு சம்மரைஸ் ஜெனட்டிக் டெஸ்டிங் ஸோ தட் ஒரு பேரண்ட்ஸுக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸும் அதோட ஹோப்பும் புரியும்னு நினைக்கிறேன். ஓவர். ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிறது பிறவையிலேயே வரக்கூடிய ஒரு ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி தான். அதனுடைய வெளிப்பாடுகள் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப தெரியலாம், குழந்தை வளர வளர தெரியலாம், அல்லது அடல்ட்டாக இருக்கிறப்ப கூட தெரியலாம். இந்த மாதிரியான ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு டெஸ்டிங் ஆப்ஷன்ஸ் ஒரு 10 வருஷம் முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன டெஸ்ட் வேணும்னு கேட்டீங்கன்னாலும் இந்தியாவிலேயே அவைலபிளாக இருக்குது. இந்த டெஸ்டிங் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஜெனடிக் டிஸார்டர் பற்றின தெளிவான ஐடியா ட்ரீட்டிங் ஃபிசிஷியன் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிறத விட அந்த குழந்தைய கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணால் மட்டும்தான் அடுத்த குழந்தைக்கு இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் வர்றதை நம்மளால் கண்டுபிடிச்சு தடுக்கவும் முடியும். இன்னைக்கு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்னு வர சமயத்தில் இந்த ரிப்போர்ட் தான் அந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டை அந்த குழந்தைக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். அதனால ஜெனட்டிக் டெஸ்டிங் டாக்டர் சொல்கிறாங்கன்னா தவறாமல் எடுத்துக்கோங்க. அது குழந்தைக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் டாக்டர் பிரதீப். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற பேரண்ட்ஸுக்கு இனிமேல் ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்குமே எனக்கு டெஃபினட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. இனிமேல் இந்த பேரண்ட்ஸ் வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படின்னு பயப்பட மாட்டாங்கிறதும் எனக்கு புரியுது. ஸோ நம்ம இன்னொரு தடவை வி வில் இன் செஷன் 2 ஆல்சோ வில் டூ. அதில் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இந்த ஆன்டிநட்டலா, ரெக்கரன்ஸ் ரிஸ்க்கு, அடுத்த குழந்தைக்கு வரது எப்படி தடுக்கிறது. நாங்கள் ஜெனட்டிக் டாக்டருக்கு ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு சில ஹெசிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டை வில் டிஸ்கஸ் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வெரி மச். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். தேங்க்யூ டாக்டர் ரஞ்சித். தேங்க்யூ.